இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரிம்மிங் மிஷின் போட வச்சு லித்தியம் அயன் பேட்டரிக்கு எப்படி சார்ஜ் ஏற்றுன்னு பார்க்கலாம். அதுக்கு வீடியோக்குள்ளே போய்க்கலாம். என்கிட்ட ஒரு உடஞ்சி போன ட்ரிம்மிங் மிஷின் இருக்குது. அதை வச்சு அதில் இருக்கிற போட வச்சு நம்ம லித்தியம் அயன் பேட்டரி 3.7 வோல்ட்டு பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுவது எப்படின்னு பார்க்கலாம். நானும் நிறையா லித்தியம் அயன் பேட்டரி வச்சுருந்தேன். அது எப்படி ஏற்றுன்னு தெரில. எனக்கு இப்போ இது ஒரு இது கிடச்சிச்சு. இதை வச்சு ஏற்றி பார்த்தேன், நல்லாவே யூஸ் ஆகுது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். வேறு மோட்ரு எல்லாம் கழட்டி எடுத்துக்கலாம். அந்த இது பேட்டரி வந்து 1 வோல்ட்டு பேட்டரி. நம்ம அந்த மோட்ரு தேவையில்லை நம்மளுக்கு. இந்த போட வச்சு தான் நம்ம அந்த லித்தியம் அயன் பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம். எப்படி ஏற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த பேட்டரி போடுற அந்த ஹோல்டர் இருக்குல்ல, அந்த 2 கம்பியும் கழட்டி எடுத்துகிட்டு ஒரு சால்ட்ரிங் வச்சு அதில் 2 வயர் எடுத்துடலாம். எடுத்து பேட்டரி கொடுத்துட்டு இந்த வயரை கட் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஒரு வயரு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பேனு வயர் இருந்துச்சு, அந்த வயரை எடுத்து அதுக்கு நம்ம ஜாயிண்ட் பண்ண போகிறோம். நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுவோம். நல்லா அந்த ஹோல்ஸ் தெரிகிற அளவுக்கு நம்ம அந்த சால்ட்ரிங்க அந்த இதை பேஸ்ட்டை எடுத்து வெளியில் எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸில் உள்ள அந்த வயரை உள்ளே விட்டு சால்ட்ரிங் பண்ணிடுவோம். நல்லா பேஸ்ட்டில் அந்த வயரை அந்த செம்பு கம்பியை நல்லா இது பண்ணிவிட்டு அதில் காப்பர் பேஸ்ட்டாக அதில் தடவி நம்ம வேஸ்ட்டாக கீழே போட்டோம்ல, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நாங்கள் பொழுதுபோக்காக செய்கிறது. நம்ம ஒர்க்கு வேறு. இதை நான் வீட்டில் ஏதாச்சும் டெய்லி நோண்டிகிட்டு இருப்பேன். அதை ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு நான் அதை செய்கிறேன். நம்மளுக்கு எடிட் பண்ணால் இதெல்லாம் தெரியாது. நம்ம யூடியூப்பில் எப்படி வீடியோ போடணும்னு தெரியல. ஏதோ நான் எங்களுக்கு தெரிஞ்சதை போட்டுட்ருக்கோம். தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வயரை உள்ளே விட்டு நீட்டிகிட்டு இருக்க வயரை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த வயரை எந்த பக்கம் வேணால் சால்ட்ரு பண்ணிக்கலாம். 2 பக்கம் கொடுத்தாலும் பேஸ் நூட்ரு மாறி எப்படி கொடுத்தாலும் போய்க்கிறோம். அதுக்கு நம்ம உள்ள டயர்டு மாற்றி கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் கரண்ட்டு அதாவது கரெக்டாக போய்க்கிற மாதிரி. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எந்த வயரும் எங்கேயும் கொடுத்துக்கலாம். இந்த போர்டு இந்த பேட்டரியை வச்சு கரண்ட் இல்லாத டயத்தில் வீட்டில் எப்படி லைட் எரிய வைக்கலாம்ட்டு ஒரு எல்இடி லைட்டு ஸ்டெப்பு வச்சுருக்கேன். அதை வச்சு எப்படி எரிய வைக்கிறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம அந்த பேட்டரிக்கு எப்படி சார்ஜ் ஏற்றுன்னு பார்க்கலாம்.
கரண்ட் ஒயர் கொடுத்துக்கலாம். அது பக்கத்தில் இருக்கிறது இப்போ மைன்ஸு, அது முன்னாடி இருக்குது ப்ளஸ்ஸு. அந்த இடத்துல வச்சு நம்ம டிசி 5 வோல்ட் வருது. அதில் செக் பண்ணி பார்த்ததில் 5 வோல்ட் டிசி கரண்ட் வரதில் நம்ம சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம பேட்டரியில் கொடுக்க போகிறோம். கரெக்டாக ரொம்ப நீட்டிகிட்டு இருந்தால் அங்கங்கே டச் ஆகிறதுனால கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சு சால்ட்ரு பண்ணிடலாம். நான் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன். இந்த எலக்ட்ரிக்கல் பற்றி பைக்கேனோன்றது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதே ஏதோ ஒன்று செய்வோம். இதுவும் ஒரு பொழுதுபோக்காக போட்டும்ட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இதில் எதாவது வீடியோ அதிகமாக லென்த்தாக போகிறது இதெல்லாம் இருந்தால் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுங்கள், ஒரு டிப்ஸாக கொடுங்க. நாங்களும் ட்ரை பண்ணி அதை இது ஃபாலோ பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், 2 வயர் சால்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் நம்ம அந்த அதிலே வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக ஒரு பாக்ஸில் வச்சு ஃபிட் பண்ணி இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பேட்ரி ஹோல்ட்ரு, அப்புறம் பேட்ரி லித்தியம் அயன் பேட்ரி 10 வாங்கி ஒரு 10 பேட்ரி கணக்காக ஜாயிண்ட் பண்ணி இது மாதிரி என்கிட்ட 2 போர்டு இருக்குது. 5 பேட்ரி சார்ஜ் ஏற்றலாம் போல். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏறினா ஏறிடுது. ஒரு 1/4 மணி நேரம் போட்டு விட்ருந்தேன், நல்லாவே ஃபுல்லாகிடுச்சு. அதை எப்படின்னு பார்க்க வீடியோவில் பாருங்கள். அதில் எவ்வளோ வோல்ட்டு வருதுன்னு பார்ப்போம். அந்த போர்ட்லேருந்து டிசி வோல்ட்டு, அதுக்கு மல்டிமீட்டரை நம்ம டிசியில் 20 வோல்ட்டில் வச்சு நம்ம அதை செக் பண்ணோம். அப்படியே ஏசி கரண்டை செக் பண்ண மோசம் மாற்றி வச்சு அந்த மல்டிமீட்டரே ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ புதுசு மல்டிமீட்டர் வாங்கியிருக்கேன். ப்ளஸில் மைனஸில் கொடுத்து இந்த ரீடில் வச்சுருவோம். இப்போ அதை சுவிட்சை போட்டு ப்ளக் மாட்டி சுவிட்சை போடுவோம். அதில் வந்து எவ்வளோ அவுட்புட் டிசி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஏசி கரண்டை கொடுத்தா டிசி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கரெக்டாக நம்மளுக்கு 5 வோல்ட்டு வயர் எதாவது லூஸ் கனெக்ஷனாக இருக்கும் போல். கரெக்டாக அது ஒன்று 5 வோல்ட் வருது. 5 வோல்ட் 20 அந்த அம்சம் மாதிரி வருது. நம்மளுக்கு இதே போதும். நம்ம பவர் பேங்க்லாம் அது மாதிரி தான் வரும். 5 வோல்ட்டு தான். அதை வச்சு தான் நம்ம ஒரு 4 பேட்ரி 5 பேட்ரி சார்ஜ் ஆகும். நம்ம இந்த போர்டில் கொடுத்து பார்ப்போம். இது ட்ரிம்ஸ்லாம் சீக்கிரம் போட்டால் ஏறிடும். அந்த பேட்ரி இன்னும் இது கம்மியாக இருக்கும். அப்போ இது எப்படி ஏறுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து என்கிட்ட 6 வோல்ட் பேட்ரி. இது இந்த சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்து இப்போ இது பண்ணி வச்சுருக்கு. அதுவும் சார்ஜ் பண்ணி பார்ப்போம், அதுவும் ஏறுதாண்டு. இப்போ இதில் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்போ சார்ஜ் ஏறுதா என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரியில் வந்து 3.2 வோல்ட் இருக்கு. அந்த பேட்டரி அது அந்த ட்ரிம்மர் மிஷினில் வந்த பேட்டரி வந்து கரெக்டாக 1.26 வோல்ட்டு. அது சார்ஜ் பண்ணுற பேட்டரி அந்த போர்டு இதுக்கு சார்ஜ் ஆகுமான்னு தெரியல, பார்ப்போம். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் நல்லா நீட்டாகவே ஏறுது. நீங்கள் இந்த வீடியோவில் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதை நம்ம ஒரு முடிச்சு போட்டு அந்த பக்கம் எப்பயும் போல் அந்த மற்றெல்லாம் கழட்டி போட மட்டும் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா நீட்டாக ஒரு இதில் செட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட் இல்லாத டயத்தில் இந்த பவர் பேங்கில் சார்ஜ் ஏற்றி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் இல்லாட்டியும் வீட்டில் லைட் எரியுது மாதிரி ஒரு சின்ன இதை வச்சு நம்ம ஒரு வீட்டை இது பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு 4-5 மணி நேரம் எரியுது மாதிரி ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ போடுறேன். பேட்ரி போட்டுட்ருக்கேன். சார்ஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சார்ஜ் ஏறிட்டுருக்கு. சார்ஜ் ஏறிச்சுன்னா அந்த பச்சை கலர் லைட் எரியும் ஒரு ட்ரிம்மில். இந்த நம்ம ட்ரிம்மில் வந்து ஒரே கண்டினியூ எரிஞ்சிட்டே இருக்குது. அது என்னன்னு எடுத்து பார்ப்போங்களா. சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா பச்சை கலர் லைட் எரிஞ்சுன்னா சார்ஜ் ஃபுல்லுன்னு அர்த்தம். இதில் வந்து கண்டினியூவாக எரிஞ்சிட்டே இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்த்ததில் 4.6 வாட்டு வந்துடுச்சு. இப்போது ஒரு வோல்ட்டு ஏறி இருக்கு. நம்ம புதுசாக வீடியோ போடுறதுனால கரெக்டாக சொல்ல தெரியல. வோல்ட்டு இது அதுன்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம போடும்போது தெளிவாக பேசுவோம். இப்போ ஒரு வோல்ட்டு ஏறிச்சு. அப்போ அந்த போர்டு கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. வீட்டு கரண்ட் இல்லாத டயத்தில் இன்னொரு ட்ரிம்மர் இருக்குது. அந்த ட்ரிம்மரை வச்சு எல்லாம் வச்சு நீட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.